ஹெல்மெட் போடலன்னு அதுவும் அது அஃபென்ஸ் கூட இல்லை, அதுக்கு சலான் அப்போவே இஷ்யூ பண்ணிட்டாங்க. அப்பயே வந்தது 2023 ஒரு ஃபுட்டேஜ் காட்டாங்களா, அதுக்கு சலான் அப்போவே இஷ்யூடு. இப்போ 2 மணி நேரம் திரு ஜெயபிரகாஷ் காவல் நிலையத்தில் இருந்தானா இது சட்டவிரோத காவல். போலீஸ் இது சுப்ரீம் கோர்ட் டிகே பாசு கேஸில் வாட் இஸ் அரெஸ்ட்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க. போலீஸ் உங்கள் கையை பிடிச்சா அரெஸ்ட்டு. 2 மணி நேரம் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்தீங்க, அங்கேருந்து வீட்டில் இருந்து கூட்டு போகிறது வரைக்கும் ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் உங்கள் வழக்கறிஞரோடு கிளம்பும் முறை போலீஸோட கட்டுப்பாட்டில் நீங்கள் இருந்தீங்க. அந்த நேரத்தில் நீங்கள் போயிருக்க முடியுமா, வேறு எங்கேயாவது போயிருக்க முடியுமா? அவங்க கண்ட்ரோலில் தானே இருந்தீங்க, அது அரெஸ்ட்டு. இப்போ 2 மணி நேரம் ஜெயபிரகாஷை எதுக்கு அரெஸ்ட் பண்ணி வச்சிங்க? யார் உங்களுக்கு இந்த அதிகாரத்தை கொடுத்தது என்று தலைமைச் செயலகம் சென்று உள்துறை செயலாளரை நேரில் சந்திக்க வேண்டும் என்று சொன்னபோது உள்துறை செயலாளர் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு ஒரு வழக்கு தொடர்பாக சென்றிருக்கிறார் என்று சொன்னதும், அப்புறம் ஒரு சார்பு செயலர் செல்வ கணபதி என்ற சார்பு செயலர் ஒருவரிடம் நேராக சந்தித்து இந்த பாருங்கள் சார் இந்த மாதிரி பண்ணுறாங்க, வேறு எந்த மீடியாவுக்கும் இது நடக்கிறது இல்லை, டிராஃபிக் வயலேஷன் சொல்லி வண்டியை தூக்கிட்டு போனான்னு இது இன்னொன்று வண்டி சீஸ் பண்ணுற அளவுக்கு என்ன க்ரைம் அது? செயின் எடுத்தாரா? அவரே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டிருக்காரு. இதில் மட்டும்தான் ஃபைன் வாங்கணும், ஃபைனு தானே வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க. வண்டியை எதுக்கு சீஸ் பண்ணுறீங்க? நமது வழக்கறிஞர்கள் திரு கிருஷ்ணபர் இன்றைக்கி கே நகர் காவல் நிலையம் சென்று சத்தியமூர்த்தியோட வண்டியை கொடுங்கன்னு கேட்டால் அது சீஸ் பண்ண அதிகாரி வெளில போயிருக்காரு, வர்ற வரைக்கும் கொடுக்க முடியாது. இப்போ ஜெயபிரகாஷ் ஒரு புரிதல் இல்லாத ஒரு நபராக இருக்காருன்னு வச்சுக்கோங்க. கம்பெனி வேலைக்கு போய்ட்டு வண்டி வேறு போச்சு, பெரிய தலைவலியாக இருக்குது. வரலன்னா ஷூட் எப்படி நடத்துவீங்க இன்றைக்கி?